அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஒரு 5000 10,000 இருந்தால் போதும்னு சொல்லி பேசியிருந்தேன். இதை கேட்டுட்டு நிறையா பேர் ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன கேட்குறீங்கன்னா, எங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும், நாங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் கேட்குறீங்க. இது நீங்கள் கற்பனையில் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாங்க. ஆனால் உங்களுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு ப்ராடக்டை வாங்கினோன்னே விற்காது இல்லைங்களா. நீங்கள் தான் போய் மார்க்கெட்டிங் பண்ணணும், மக்களுக்கு போய் சொல்லணும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்டு நீங்கள் தான் போய் அந்த ப்ராடக்டை விற்கணும். என்னவா இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு கீரை விற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கார் விற்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேசணும் இல்லைங்களா. அதில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பேசி தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ லாபம் வரும்னு எடுத்த உடனே நாங்கள் ஒரு 5000 ரூபா முதலீடு பண்ணால் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறீங்க. 5000 ரூபாயில் என்ன லாபம் கிடைக்கும்னா, அந்த 5000 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் விற்று முடிச்சுட்டு அடுத்த செட்டை வாங்கி அதையும் விற்கணும். இப்படி ஒரு மாதத்தில் ஒரு 5000 ரூபாயை ஒரு 10-15 முறையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சொற்ப வருமானம் கிடைக்கும். சொற்பன்னா ஒரு 20,000 சம்பாதிக்கலாம், ஒரு 25,000 சம்பாதிக்கலாம். சரிங்களா. நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு என்கிட்ட கேட்குறீங்கன்னா, 5000 ரூபா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், நீங்கள் எங்களுக்கு டெபாசிட்டோ எதுவோ பண்ண போகிறதில்ல, நீங்கள் கொடுக்குற 5000த்துக்கு ப்ராடக்டாக நாங்கள் கொடுத்துருவோம் வித் ஜிஎஸ்டி பில்லு, ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுப்போம், நீங்கள் ரீட்டைல் ப்ரைஸ்க்கு விற்பீங்க. அந்த ரீட்டைல் ப்ரைஸு என்ன பர்சன்டேஜோ, 10%, 20%, 30%, அதுதான் உங்களோட லாபமாக இருக்கும். சரிங்களா. அதனால் நீங்கள் இதை முதல்ல முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாமல் நீங்கள் ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிறீங்க. என்னென்னா ஒரு 5000 ரூபா முதலீடு போட்டு வாங்கினோம்னா மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம். 5000 ரூபாயில் 1 லட்ச ரூபாலாம் சம்பாதிக்க முடியாது. அதாவது ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறது பெரிய விஷயம், அந்த ப்ராடக்டை விற்கிறது அதை விட பெரிய விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர் என்ன ஃபோன் பண்ணி கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் சொல்லுங்கன்னு சொன்னதுனால நம்ம அந்த பதிவை போட்டோம். அதில் ஒரு 2-3 பேர் வாங்கினாங்க, வாங்கி சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஆர்டர் கூட கொடுத்துட்டாங்க. ஆனால் நிறைய பேர் 2-3 பேர் தான் அதை பண்ணியிருக்காங்களோ தவிர்த்து மீதி பேரெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் என்னென்னா, 5000 ரூபா போட்டால் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், 5000 ரூபா போட்டால் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்ன்ட்டு. நீங்கள் லாபம் குறிக்கோளாக வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நடக்காது. எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நைட்டு தூங்கும்போது கூட அவங்க மூளை என்ன பண்ணும், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு தான் எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருப்பாங்க, யாராக இருந்தாலும். நானும் 25 வருஷம் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட்டிங் போகலான்னு கிளம்பிடுவோம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேமே கிடையாது, காலையிலையா மத்தியானமா சாயந்தரமான்னு கிடையாது. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு எல்லா இடங்களுக்கும் போய் எந்த டாக்டரையாவது பார்க்கலாமா, இல்லை எந்த கடைக்காரங்களையாவது போய் பார்க்கலாமான்னு பார்த்து தான் நாங்கள் எல்லா ஆர்டர்ஸும் எடுக்கிறது. சரிங்களா. அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, நீங்கள் லாபம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற லாபத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது. ஸ்ருதி ஹெர்பல் ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு கீரை வாங்கி விற்றீங்கன்னா கூட அதில் எவ்வளோ லாபம் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை ஒரு காரே ஷோரூம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். லாபன்றது நம்ம எவ்வளோ விற்கிறோன்றதை பொறுத்து தான் லாபம் அதிகரிக்குமோ தவிர்த்து, ஒரு 5000 ரூபா முதலீடு பண்ணிவிட்டு 5000 ரூபாய்க்கு இந்த மாதம் நான் ப்ராடக்ட் வாங்கி விற்றேன், எனக்கு லாபம் வரலன்னு சொல்கிறதெல்லாம் தவறான கணிப்பு. முதல்ல உங்களுடைய பேஷன் பிஸ்னஸாக இருக்கணும், உங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருக்கணும், நம்ம ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியும். எனிவே ஸ்ருதி ஹெர்பல் எப்போவுமே உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்ருதி ஹெர்பலுடைய டோர் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் என்ன கேள்வி வேணால் கேட்கலான்னு சொன்ன உடனே இந்த ஒரு சினிமாவில் தாஸ்ன்னு ஒரு டாக்டர் இருப்பார், விவேக் கேட்பார், நீங்கள் வெறும் தாஸா லாடு லபக்கு தாஸான்னு, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு என்ன தேவை, என்ன ப்ராடக்ட் எடுத்து உங்கள் ஏரியாவில் விற்றா நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு வாங்க. ஸ்ருதி ஹெர்பல் வெப்சைட்டு போய் பாருங்கள், நிறையா ப்ராடக்ட் இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பிஸ்னஸ்ஸு இதை வாங்கி சேல் பண்ணி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுன்னா உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் உங்கள் கம்ஃபர்டபிலிட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா. தேங்க்யூங்க.